கும்பிடுறா. என்ன கும்பிடுறியா இல்ல கும்பிடுன்னு சொல்றியா? கும்பிட பண்ணிக்காரா சரியான மரியாதை. நல்லா இருக்கியா? பண்ணிக்காரி பண்ணிக்கறியா? பண்ணிக்காரா ஏ பண்ணைக்காரடா. பண்ணிக்காரா ஏய் எஜமா ஆதா சாமி கும்பிடுறா. மரியாதை இல்ல. என்ன மரியாதை? நான் யார் நீ யாரு? ஆமா நான் மேஜர் கீ வரப்பு. நான் மே வரப்பு கீ வரப்பு. மேச்சேரிக்கா மேச்சேரி இல்ல மேச்சேரி. நான் மேல் வரப்பு கீ வரப்பு. நாகர ஏய் தள்ளி நிக்கி பேசுன. ஓ நாகர நான் கொண்ட போனா இருக்கிறேன். வீடுதான் கொண்ட போய் பெட்டினாக்கே வீடு வந்து கொண்ட போய் பெட்டினாக்கேடா ஏய் கொண்ட நாகர கொண்ட போனா இருக்கிறேன். நீ என்னமோ சொல்ற புரியல. எதுன்னு கூட தமிழ் பேச தெலுங்குல பேசுற. ஏங்க நாகர அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல அப்படி இருக்குங்க. நான் சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டீங்க? இல்ல வெளிநாடு படிப்புக்கு போயிட்டேன். ஓஹோ லண்டன் படிப்பு. அப்படிங்களா? ஆமா லண்டன் படிக்கிறீங்க? லண்டன் படிப்பு. அண்ணன் படிப்பா? லண்டன் படிப்பு. அப்படிங்களா? அண்ணகாரரே ஓய் சபைக்கு மனமார்ந்த வணக்கம். எல்லாருக்கும் 100 கோடி வணக்கம் வணக்கம் வணக்கம். தள்ளி பேசுங்க. ஏன் என்ன பக்கத்துல வர ஒரே கரிநாத்து தான் அடிக்குது கரும்பு பிடிச்சோம். முப்பாங்கல கருத்து என்ன யாரு கருத்துன்னா இல்லைங்க வரல என்ன சொல்ல மாட்டேன். எவ்வளவு சரியா மதிப்பு மரியாதை வச்சிருக்கான். போனா போடுங்க. இன்னும் ஆனா வந்து அப்பா மாறுகளா பெண்ணாக வருது அறுபது ஆய்வு ஆடுகளா அரைக்கடல் சுந்தர இருக்கிறார். உண்மைதான் உண்மைதானே? ஆமா உண்மைதான். தெய்வலோகத்துல கூடினால் தேவசபையாக இந்த பூலோகத்துல கூடியபடியா ராஜ புண்ணிய சபை. இது ஒரு புண்ணியமான ராஜசபை. உண்மைதான். இந்த சபையில ஏண்டா இன்னும் உள்ளூர் மக்கள் அத்தனை பேர்களுமே சரி ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சேர்ந்து கெடுவாரும் கிடையாது பிரிந்து வாழ்ந்தவரும் இல்லை பிரிந்து வாழ்ந்தவரும் கிடையாது உண்மைதாங்க. என்ற பழமொழிக்கு இணங்க சரி இந்த தினமாக ஒரு சிறப்பான நாடகம். ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு நாடகம். கோபிநாத் அவர்களும் தேவராஜ் அவர்களும் நம்ம ஜாதிகாரன் வந்துட்டான். உண்மைதான். நம்ம சின்ன வந்துட்டான். சரி 84 யூகங்கள் இதுல வந்து மனிதனாக பிறப்பது ஒரு முறைதான். உண்மைதான் உண்மைதானே? உண்மைதானா? மனிதன் பிறகு ஒரு முறைதான். நம்ம ஐயாவாகி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எப்படி பிறப்பு என்றால் பிறப்புன்னு சம்பவம். ஆமா நம்ம இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கு. உண்மைதான் உண்மைதானே? உண்மைதான். அது போல இந்த அருந்ததி குலம் எப்படி பிறந்தது எப்படி வந்துச்சுங்க? ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம். ஓ ஆமா அருமையான நாடகம். அது நம்மளுடைய நாடகம் தானே. ஆமா சாமி சாமியா இருப்பீங்க. கொஞ்சம் அமைதியா கதை கேளுங்க சரிங்களா? எல்லா இனத்துக்கும் ஒவ்வொரு நாடகம் இருக்குது. ஆமாங்க. இன்னும் கொங்கு வேளாள கவுண்டர் இருக்கிறாங்கல்ல உடனே அந்த அம்மாளுக்கு மார்பு சுரந்ததா? உண்மைதான். யாருக்கு? செல்லியம்மா. ஆமா அப்படி வந்து அந்த மார்பு சுரந்து பால் கொடுத்து வளர்த்தது நம்ம ஜாதி மட்டும் தான். நம்ம ஜாதி மட்டும் தான். அப்படியாப்பட்ட அருந்ததி குலம்னா சாதாரண கிடையாது. ஆமா உண்மைதானே? உண்மையான வார்த்தைங்க. அப்படியாப்பட்ட நம்ம அருந்ததி பொதுமக்களாகிய அத்தனை பேர்களுமே சரி இந்த தினமாக சிறப்பான ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆமாங்க. இந்த நாடகம் அருமையான நாடகம். அது 2ஆம் பாகம். 2வது பாகத்தை வச்சிருக்காங்க. 2ஆம் பாகம்னா மார்கால் வெட்ட வரைக்கும். ஆமா உண்மைதான். கதிர பேரோட சரித்திரம் மார்கால் வெட்டினா அதோட முடியுது கதை. புரியுதுங்களா? உண்மைதான். இப்படியாப்பட்ட இந்த நாடகத்துல நான் வந்தபடியால் நான் யாரு? நீங்க யாருங்க? பேர் என்ன? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க? சொன்னதா தெரியுங்க. நீங்க யாரு சொல்லுங்க. என்ன இப்படி இருக்கிறீங்க? நான் யாரு? நீ யாரு எனக்கு தெரியாதா? நீ யாரு சொன்னதா எனக்கு தெரியும். நான் தான் சாமி வந்திருக்கிறேன். நீதான் சாமியா? அப்ப நான் சாப்பிட்டு வந்துருக்கியா? நான் எதுமா வந்திருக்கிறேன். ஓ நீ எஜமானா நான் என்ன பண்ணிக்காரனா? ஓ நான் தாங்க மணிகாரன் வந்திருக்கிறேன். ஓ நீ பண்ணிக்காரனா கூலிக்காரனா? அது என்ன குக்கு கோச்சனா என்னடா அப்படி அர்த்தம்? இல்லைங்க மத்தாலக்காரர் இருக்கிறார்ல. ஆமா அவர் உட்கார்ந்தாருங்க. உடனே எந்திரிச்சிட்டாருங்க. என்ன பத்தி தப்பா தவறு பேசலதா? உங்க ஜாதி தானம் இருக்கு கேவலம் பேசக்கூடாதுடா. சரியா? எங்க ஜாதி எத்தனை? கொடங்கோத்துல எத்தனை? எங்க ஜாதி வந்து 12 ஜாதி இருக்குதுங்க. 12 ஜாதியா? ஆமாங்க. எப்படி? கொடங்கோத்துல 32 குலம். 32 குலங்களா? ஆமாங்க. எப்படி? 12 ஜாதினா பொங்க மாதிகாடு, கொல்ல மாதிகாடு, ரெட்டி மாதிகாடு, ஊர மாதிகாடு இப்படி வந்துங்க. இப்படியே வந்து ஒரு 12 ஜாதி இருக்குதுங்க. கொல்ல மாதிகாடு, ரெட்டி மாதிகாடு,
பன்னாட்டு மாதுகாடு மாதிகாடு, கொங்க மாதிகாடு, பொய் மாதுகாடு இந்த கொங்க மாதிகாடுங்கிறது வந்துங்க தெலுங்கு தெரியாது. தெலுங்கு தெரியாது. ஆமா. சரி. இன்னைக்கு வெள்ளாள கவுண்டர் இருக்கிறாங்க. ஆமா. அந்த மாதிரி அவங்க. சரி. அதுக்கு பிறகு வந்தது ரெட்டி மாதிகாடு. ரெட்டி மாதுகாடு. அதுக்கு பிறகு பன்னாடி மாதிகாடு. பன்னாட்டு மாதுகாடு. ஆமா. அதுக்கு பிறகு கொல்ல மாதிகாடு. கொல்ல மாதுகாடு. கொல்ல மாதிகாடு பாருங்க இருக்கிறாங்க பாருங்க. ஓஹோ. எங்க சாதிக்காரு. எல்லாம் உங்கதாங்களா? சரி சரி சரி. டேய் எல்லாம் உங்கனமா? கொல்ல மாதிகாடு. கொல்ல மாதுகாடு. ஆமா. சரி சரி. 32 குடம். அப்ப குளம் சொல்றியே. ஆமா. என்னென்ன குளம்? பைடு குத்தலவாரு. பைடு குத்தலவாரு. புடுப்புத்தலவாரு. புடுப்புடுத்தேவாரு. இன்னைக்கு ஏமா நிச்சயது. ஆனா வேண்டாம். நீங்க சொன்ன புடுப்புத்தலவாரு. அதே புடுப்புடுத்தவாரு. ஆமாங்க. சரி அப்படியே விடுங்க. ராமச்செல்லிவாரு. ராமச்செல்லிவாரு. பொம்மச்செல்லிவாரு. பொம்மச்செல்லிவாரு. வீரகவாரு. 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 மங்கவாரு. மங்கவாரு. சூதவாரு. சூதலவாரு. சூத்திரவாரு. சூதலவாரு. சூத்திரவாரு. ஏங்க உங்க வாயில மட்டும் வர மாட்டேங்குதுலாம். இது என்ன தெலுங்கு தெலுங்கு தெரியாது தெரியாது உங்களுக்கு. சூத்திரவாரு. ஓம சாப்பிட்டு குடிச்சிட்டாரு. இல்ல சூத்திரவாரு சொல்லு சொல்லு. ஆமாங்க. இப்படி வந்துங்க 12 சாதி. 12 ஜாதி இருக்குங்க. 32 குலம். 32 குலம் இருக்கு. இந்த 32 குலத்துல சரி. 12 ஜாதில நான் என்ன குலம்? அவன் நீ என்ன குலம் உன் ஜாதி என்னடா? உங்களுடைய குலம் என்ன குலம்? அப்படி நான் பெரிய பொம்மனா இருக்கிறேன். நான் குலம் தெரியாதா? தெரியாதுங்க. தெரியாதா? கந்தர குலம் தானே உங்க குலம். கந்தரம். டேய் இங்க பாரு ஜாதியில உயர்ந்த ஜாதி ஏன் ஜாதி? ஆமா அந்தர ஜாதிங்க. அந்த டேய் அந்தர ஜாதியா? நாய்க்கு மூடுறா. ஆமா ஆமாங்க. சரிங்க. இப்படி வந்துங்க என்னுடைய குலம் கோத்திரம் எப்படி? ஆமா சொல்றா. இந்த சின்னா எப்படி பிறந்தா? எப்படிங்க? இல்ல கூப்பிட்டாங்க அதான் போனாங்க. யாரும் கூப்பிட மாட்டாங்க. அண்ணன் கூப்பிட மாட்டாங்க. இந்த சின்னா எப்படி பிறந்தா? நான் எங்க பிறந்தேன்? எங்க பிறந்தா? எனக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஊர் என்ன? வளர்ப்பு என்ன? சொன்னாதான் தெரியும். அப்படிங்களா? சொல்லு. Thank you.
எல்லாம் படி இழக்கிறாரே. ஆமா. முன்னானப்பட்ட சிவபெருமான். யார் சிவபெருமான்? ஆமா. சரி. அந்த சிவனுக்கு பிறந்தவர்கள் இந்த அருந்ததி மக்கள். அதான் இல்ல, சிவனுக்கு பிறந்தன்னு சொல்றீங்களே, சிவனுக்கு எப்படி பிறந்தீங்க? இந்த உலகம் எல்லாம் படி இழக்கிறாரு பரம கடவுள். ஆமா, அவருக்கு போய் எப்படி பிறந்திருப்ப? அவர்தான் எங்க அப்பன். என்ன சாமி அநியாயமா இருக்கு நீ இப்ப சொல்றதெல்லாம். அப்ப எங்க அம்மா யாரு? அப்பா யாரு, அம்மா யாரு? எங்க அப்பா சிவன். அம்மா யாரு? நீ எல்லாம் ஒரு அப்பா மாதிரி பிறந்த. ஆமா. அவரு எப்படி பிறந்தாரு? ஆமா, நீ எப்படி பிறந்த? எங்க அப்பா சிவபெருமான். எங்க அம்மா யாரு தெரியுமா? யாரு? தென்னை மரம். எப்படி? இருங்க, அப்பா சிவபெருமான் சொல்றீங்க, அம்மா தென்னமான்னு சொல்றீங்க, எப்படிங்க? ஆமா சாமி, இந்த உலகத்தை படைத்தவர்கள் 3 பேர். யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. சரி. இந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு வேலை. என்ன வேலை? இந்த உலகத்தை பரப்பன நடப்பன ஊர்வக நீதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த உயிரெல்லாம் படைக்கக்கூடிய யாரு? யாருங்க? பிரம்மதேவன். யாரு? பிரம்மதேவன். ஆமா. சரிங்க. அப்படி உயிர் படைச்சா போதுமா? அதுக்கு உசுறு வேணும்ல. உசுறு வேணுங்க. ஆமாங்க. அது பிழைக்கிறதுக்காக உணவு வேணும்ல. ஆமாமா. அதனால அப்படி படைக்கப்பட்ட ஜீவன்களுக்கு உயிரை கொடுத்து பரியிழப்பது சிவபெருமான். யார்? சிவபெருமானோட வேணுங்க. ஆமா. சரி. அப்படி பிறந்தா போதுமா? ஆமாங்க. பிறப்புன்னு இருந்தா இறப்பு ஒண்ணு இருக்கணும். கண்டிப்பா வேணுங்க. அதனால நாயவனுக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேணுங்க? நல்லவனா இருந்தா பாதுகாக்கிறது. சரி. உன்ன போல ஒரு கெட்டவனா இருந்தா அப்பவே ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அழிக்கும் சொல்லி. அது என்ன மொத்தைய பார்த்து சொல்றேன்னா கொஞ்சம் அப்படியே இருக்கு. அந்த இடத்துல நீங்க தான் எதிரி. அப்படிங்க. இப்படி வந்து 3 பேருக்கு 3 வேலை. சரி. அப்ப வந்து உலகம் எல்லாம் பரிவர்த்தமான பரமக்கடவுள். சரி. யாரு? சிவன். அப்படி படி இழக்கிற நேரத்துல இந்த பார்வதி அம்மாளுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எப்படி? ஏங்க என்ன சமாச்சாரம்? என்ன காரணங்க? தினமும் படி இழக்க போறாரு. சரி. நம்ம புருஷன். சரி. யாரு? சிவபெருமான். ஆமா. இவர் எப்படி படி இழக்கிறார்? ஓஹோ. இவர் எப்படி படி இழக்கிறார் அப்படின்னு இந்த அம்மாளுக்கு சந்தேகம். யாரு? பார்வதி அம்மாளுக்கு. ஆமா. சரி. அவர்கிட்ட கேக்குறாங்க. என்னங்க? யாரு? சிவங்கிட்ட கேக்குறாங்க. எப்படிங்க? சாமி மன்னா, தினமும் படி இழக்க போறீங்களே. சரி. என்ன படி இழக்கிறீங்க? தங்கப்படியா, பித்தளைப்படியா, வெள்ளிப்படியா, ஐரப்படியா, என்ன படி கொண்டு போறீங்க? சரி. யாருக்கு எப்படி படி இழக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியும் சாமி. ஓஹோ. சரி. தினமும் வெறுங்கையில போறீங்க, வெறுங்கையிலே வர்றீங்க, எப்படி படி இழக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. யாரு? பார்வதி அம்மா கேக்குறாங்க. ஆமா. சரிங்க. அப்ப அவரு சொல்றாரு, என்னங்க? பார்வதி, கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கும், சரி, கருவிலே இருக்கும் சிசுவுக்கும் நான் அப்படி கை காட்டினா போதும். ஓ, இப்படி கை காட்டினா போதும், வயிறு நிறையும். ஓஹோ அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? சிவபெருமான் சொல்றாருங்க. ஆமா. சரிங்க. அது அப்படி இல்லைங்க, நீங்க படி இழக்கிறத நான் பாக்கணும், பார்த்தே ஆகணுங்க அப்படின்னு இந்த பார்வதி அம்மா கேக்குறாங்க. சரி. நான் உங்க கூட வர்றேன், நீங்க யாருக்கு எப்படி படி இழக்கிறீங்க? அரைப்படியா, குறைப்படியா, நிறப்படியா? ஓஹோ. அரைப்படியா, குறைப்படியா, நிறப்படியா? ஆமா. சரிங்க. இத நான் பாக்குறேன் அப்படின்னு பார்வதி அம்மா கேக்குறாங்க. சரி. அப்ப அந்த சிவபெருமான் சொல்றார், என்னங்க? நான் போறவை காடு மலை தீவு தீவாந்திரம். காடு மலைங்க. ஆமா. சரிங்க. தீவு தீவாந்திரம் கல்லு முள்ளும் இடம். சரி. இந்த இடத்துக்கு முன்னால வர முடியாது, வர முடியாதுங்க இவ்வளவு தூரம் அப்படின்னு சிவன் சொல்றாரு. சரி. இந்த அம்மாவுக்கு அப்ப சந்தேகம் பெருசாயிடுச்சு. ஓ, பெரிய சந்தேகம் இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டு. கேளுங்க. எப்படிங்க? தலைமையில கூட்டி வச்சிருக்கிறாருல. ஆமா, தலைமையில யாரு? கங்காதேவி. ஆமா. ஒருவேளை என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த கங்காதேவி கூட்டிட்டு எங்கேயாவது பக்கம் வந்துறீங்களா? ஓஹோ. அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். பார்வதி அம்மாளுக்கு. ஆமா. சரிங்க. நான் அதெல்லாம் முடியாதுங்க, இன்னைக்கு வர்றேன் அப்படின்னு ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சரிங்க. யாரு? பார்வதி. சரிங்க. அப்ப சிவன் பாக்குறாரு. எப்படிங்க? இதுக்கு மேல அவர்கிட்ட போய் பேசினா வாக்குவாதம் தான் வரும். கண்டிப்பாமா. அதனால சரிங்க. சரி வாடி போலாம் அப்படின்னு பார்வதி அம்மாவை கூட்டிட்டு சரி அந்த சிவபெருமான் படி அளக்க போறாரு. போயிட்டே இருக்காரு. சிவபெருமான் முன்னாடி போக பார்வதி அம்மா பின்னாலே வர. எங்க போறாங்க? எங்கங்க? முல்லை வனம். ஆமா. சரிங்க. முல்லை வனம்னா என்ன? என்னங்க அதுக்கு அர்த்தம்? என்னங்க முல்லை வனம்? என்னங்க? அந்த வனம் முழுக்க எங்க பார்த்தாலும் வெறும் கல்லு முள்ளாவே இருக்குமா. ஒரு கல்லு முள்ளா இருக்குங்க. மேடு பள்ளமா இருக்குமா. சரிங்க. புளியும் குண்டுமா இருக்குமா. சரி. தம்பி அவன் படுத்துங்க. சொல்லுங்க. அந்த வனம் முழுக்க காடு வைக்க கூட இடம் கிடையாது. சரி. எங்க வச்சாலும் காடு வச்சா கல்லு முள்ளுதான். கல்லு முள்ளுதாங்க. அந்த வனத்துல 2 பேரும் படி வந்து வர்றாங்க. சரிங்க. அப்படி வரும்போது என்னாச்சுங்க? வனத்துல காலை வச்சாங்க. வச்ச உடனே பார்வதி அம்மா கால்ல முள்ளு ஏறிச்சு. ஆனா அந்த அம்மா கால்ல முள்ளு ஏறிச்சுங்க. அந்த முள்ள வனமாச்சு. ஆமாங்க. அந்த முள்ளு ஏறாம இருக்குமா? கண்டிப்பா ஏறுங்க. அந்த முள்ளு ஏறின உடனே சரி அந்த அம்மா அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. யாராவது? பார்வதி அம்மா. ஆமா. சரிங்க. சிவபெருமான் முன்னால போனவரு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. சரி. எங்கடா பார்வதி காணமே அப்படின்ட்டு. சரி. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னாச்சுங்க? இந்த அம்மா கால்ல முள்ளோட உட்கார்ந்துக்கிறாங்க. சரி. அப்ப ஒரு கோபம் வந்துருச்சு. யாரு? சிவபெருமானுக்கு. ஆமா. சரிங்க. ஏண்டி நான் தான் உன்னை வேணாம்னு சொன்னேன்ல.
ஒரே பிடிவாதமா இருந்து என்னோட வந்து இல்ல ஆமா இப்படி கால்ல முள்ளோட உட்கார்ந்துட்டேன். சரி எல்லாம் பசின்னு அழுகுறாங்க. நான் எப்ப படி இறக்க போறேன் இல்ல உன்ன பாக்கறதா சரி அப்படின்னு ஒரு சண்டை போடுறாரு. யார் சிவபெருமானுங்க? ஆமா. சரிங்க. அப்படி போடும்போது என்னாச்சுங்க? அவர் உடம்பெல்லாம் வேர்வையானது பொங்கி வலியுது. ஓ வேர்வை தண்ணிங்க. ஆமா. சரிங்க. உடம்புல எங்க வேர்வை வந்தாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆமாங்க. ஆனா நெத்தியில வேர்வை வந்ததுன்னா ஆமாங்க என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா வலிச்சு எடுப்புங்க. ஆமா. அதே போல அந்த வேர்வை வரும்போது அந்த சிவபெருமான் நெத்தி வேர்வை வலிச்சார். சரி வலிச்சுங்க. அந்த வேர்வை இப்படி சுண்டி வீசினார். வீசுங்க. ஆமா. அந்த வேர்வை எங்க பட்டது? எங்க பட்டதுங்க? பக்கத்துல ஒரு தென்னை மரம். ஓ தென்னை மரங்க. ஆமா. சரிங்க. அந்த தென்னை மரத்து மேல சிவபெருமானுடைய நெத்தி வேர்வை பட்டது. சரிங்க. அந்த வேர்வை பட்ட உடனே அந்த அக்கினி சுவாரம் தாங்கல. அந்த அக்கினி சுவாரம் தாங்கல. அந்த சூடு தாங்காம அந்த தென்னை மரமானது அப்படியே பட்டாசு வெடிக்குது. அந்த தென்னை மரம் என்னாச்சு? பட்டாசு வெடிக்குது. அப்படிங்க அந்த சிவபெருமான் வேறு ஓட்ட உடனே தென்னை மரம் ரெண்டாக வெடிக்க அந்த தென்னை மரத்துல இருந்து இந்த சின்ன நான் போன வழியா வந்தேன். தென்னை மரத்துல நீங்க சொல்றீங்க. தென்னை மரம் ரெண்டாக வெடிக்க அந்த தென்னை மரத்துல இருந்து அப்படி நான் பிறந்திருக்கேன். சரி நான் மட்டுமா பிறந்தேன்? 2 விருதுகள் எல்லாம் என்னோட தான் பிறந்தது. விருதுகள் சொல்றீங்க. விருதுகள் என்னன்னா சோப்பரம். ஆமா. தங்கத்துல சோப்பரம், தங்கத்துல கத்தி, தங்கத்துல பனிக்கல்லு, தங்கத்துல முக்கோலகையா? அப்படி என்னடா முக்கோலகன்னு தெரியாதா? ரொம்ப இருக்குது உங்களுக்கு. முக்கோலகன்னா என்னடா? இந்தாங்க பச உலக. சாமி அம்மா என்ன இந்த நேரம் வருது? என்னடா வச்சிருக்க அப்படியே? அதான் கச உலக்குங்க. கச உலக்கையா? ஆமாங்க. நாட்டு கொழுப்பு அப்படி இடிச்சு அதுல போட்டுக்கிறது. ஓஹோ. செருப்பு தைக்கிறது. அது பேரு முக்கோலக்கையா? சரி இப்படி வந்துங்க. தங்கத்துல தோப்பற, தங்கத்துல பனிக்கல்லு, தங்கத்துல ஆசு, தங்கத்துல கொட்டலாம், தங்கத்துல நூறு, தங்கத்துல தங்கத்துல கத்தி இதெல்லாம் என்னோடவே பிறந்தது. அடியப்ப இத்தனை பேருங்களா? தடி முத கூட தங்கம். ஆமா தங்கம். சரி 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 சரி. இப்படி எல்லாமே என்னோடவே பிறந்தது. சரி நான் வெளிய வந்து பார்த்தேன். பார்வதிமா கால்ல முள்ள உட்கார்ந்திருந்தாங்க. சரி. பார்வதிமா உள்ளே இருக்குங்க. ஆமா. சரிங்க. கால்ல முள்ளோட உட்கார்ந்திருந்தாங்க. சரிங்க. நான் என்ன பண்ணேன்? செருப்பு தைக்கிறோம்ல? ஆமா. சினுக்கார. ஆமா. அந்த செருப்பு தைக்கிற ஆறேங்க. அதெல்லாம் எல்லாமே வச்சிருக்க. ஆமாங்க. அப்புறம் வைக்கணும். ஆமா ஆமா. சிவனுடைய அருளால பிறந்ததுப்பா. அது விருதுகள் தங்க விருதுகள் எல்லாம் எல்லாம் தங்கத்திலேயே. என்ன இத்தனை விருதுகள் வச்சிருக்க? எல்லாம் இருக்குடா. எல்லாம் உள்ள எல்லாமே வச்சிருக்க. இந்த செருப்பு தைக்கிறாருங்க. ஓ இந்த ஆறையா? ஆமாங்க. ஓ தங்கத்துல இந்த ஆறை எடுத்து சரி அந்த அம்மா கால்ல இருந்து முள்ள அப்படி வலிக்காம வாங்கி விட்டேன். சரி நீங்க வாங்கி விட்டீங்க. ஆமா. சரி வலிக்காம வாங்கி விட்ட உடனே மறுபடியும் இந்த மரத்துல போகணும்ல? ஆமா. போனா மறுபடியும் முள்ளேறும். மறுபடியும் கண்டிப்பா முள்ளேறும். அதனால ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்? நான் பிறந்த தென்னை மரம் இருக்குல்ல? ஆமா. அந்த தென்னை மரத்துல தென்னை பாலை அறுத்து. தென்னை பாலை? ஆமா. அது என்ன காரணம்? எதுக்கு என்ன காரணம்? செருப்பு செய்யறதுக்காக. என்ன தென்னை பாலை இல்லையா? ஆமாங்க. சரி தென்னை பாலை அறுத்து அதே இடத்துல அந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பாத சமாளி செஞ்சு போட்டேன். சமாளி என்னடா? சமாதி இல்லைங்க, சமாளி. சமாதி சமாளி அப்படின்னு என்னடா? அப்படின்னா பாதக்குரடு. ஓ பாத குருடா? புரியலையே. பாதக்குரடுனா தெரியாது. இன்னைக்கு செருப்புங்கிறமல்ல? ஆமா செருப்பு. ஆமா. அதுக்கு பேரு அதுக்கு முதல்ல. அது பேரு அப்ப அந்த காலத்துல அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஆமாங்க. சரி. பிறந்த உடனே சிவபெருமானுக்கும் சரி பார்வதி அம்மாளுக்கும் அந்த தென்னம் பாலையிலே செருப்பு செஞ்சு போட்டேன். ஓ தென்னை பாலையிலேயே? அதனாலதான் இன்னைக்கு பாருங்க எங்க ஜாதிக்காரங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் இந்த செருப்பு தைக்கிற வேலை. ஏன்னா அது எங்களுடைய குலத்தொழில். ஆமா நான் நிறைய பக்கம் பாத்துருக்கேன். பிறந்த உடனே செருப்பு தைச்சல அதை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி இன்னும் வந்து செருப்பு தைக்கிற தொழில் தொழில் இருக்குங்க. ஆமா ஆமா. இப்படி வந்து செஞ்சு போட்டேன். சரி. அப்ப சிவபெருமான் பார்த்தா என்ன ஆச்சரியமா இருக்குது. இந்த முள்ள மரத்துல நம்ம நெத்தி வேர்வையில தென்னை மரத்துல ஒரு பையன் பிறந்திருக்கானே எவ்வளவு ஒரு பணிவிட செய்யறான். ஆமா. அப்படின்னு சரி மகனே அப்படின்னு என்ன கூப்பிடுறாரு. யாரு? சிவபெருமான். ஆமா. சரிங்க. அப்பான்னு ஒரு கால் விழுந்தேன். சரி. அப்பா பெத்தவங்க மகனை கூப்பிடுறீங்க. ஆமா. அடுத்தவங்க அனாதனை கூப்பிடுவாங்க. அனாதனை தான் கூப்பிடுவாங்க. அதனால எனக்கு பேர் வைங்க. ஓ பேர் வைக்க சொல்றீங்க? எனக்கு ஒரு பேர் வேணும்ல? ஆமா பேர் பேர்ல கூப்பிடுவாங்க. ஆமா. அப்படின்னு பேர் வைக்க சொன்னேன். அப்பதான் சிவபெருமான் எங்களுக்கு முத பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சார்? தற்காலிகமாக இந்த வனத்திலே பிறந்து தற்காலிகமாக இந்த வனத்திலே பிறந்த உடனே செருப்பை தச்சபடியா உன்னுடைய ஜாதி தற்காலிகன் என்று சொல்லி பேர் வைத்தார்.
மகனாக பிறந்து பிறந்த உடனே செருப்பை தச்சபடியா உங்களுடைய பேர் தற்கலியன். ஏரா உன் பேர் தற்கலின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படி சொல்றது இல்லையே. அத சொல்லாதீங்க. சொன்னா அப்ப நீங்க ஊரை விட்டு கிளம்ப இல்ல தெரியாம கேட்கலாம் வாயில வந்ததெல்லாம் வார்த்தையா அது போல. ஓ தற்கலியன் அந்த வார்த்தை மறிவு போச்சுங்க. ஓ சரி தற்கலியன் 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 அப்படின்னு ஆகி போச்சுங்க. ஓஹோ முதல் பேர் எங்களுக்கு வந்து தற்கலியன். தற்கலியன் அது மட்டுமல்ல ஆதியிலே பிறந்தபடியார். ஆதியிலே பிறந்தபடியார் ஆதி தமிழன். ஓ ஆதி தமிழன். ஆமா ஆதி தமிழன். ஆதி தமிழன் முதல் பேர் ஆதி தமிழன். ஆதியிலே பிறந்தபடியார் ஆதி தமிழன். ஆதி தமிழன் தற்காலிகமாக பிறந்தபடியார் தற்கலியன். தற்கலியன் சரிங்க. 6 சாவு 100 சாவு. உண்மைதாங்க. அருந்ததி என்னை எதிர்த்தவனுக்கு கருவில சாவு. ஐயோ சாமி எதிர்க்க மாட்டாட்டே சாமி. எப்படா உன்னால எதிர்த்து பேசுறது வரைக்கும் அப்படி அவட சாதி சாதாரண கிடையாது. ஆமா இப்படி வந்து நான் பிறந்தேன். அப்ப எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார். என்ன பேரு? சரிப்பா எனக்கு பேர் வச்சுட்டீங்க. நான் என்ன வேலை செய்யறது? என்ன வேலை? ஏன்னா தொழில் செய்யணும். ஒருத்தன் பிறந்தா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் பிழைக்கணும். ஆமா வேலை செஞ்சே பிழைக்கணும். அல்லல குறையாத இருந்தா கூட ஏதோ ஒரு வேலை செய்யணும். கண்டிப்பா தொழில் வேணுங்க. ஆமா அப்படி போது சிவபெருமான் என்ன சொன்னார்? நீதான் பிறந்தவனே செருப்பு தச்சல. சரி இது உனக்கு தொழிலா இருக்கட்டும். ஓ செருப்பு தைக்கிற தொழில். ஆமா சரி அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படி என்ன வரத்தை கொடுத்தாரு? 7.5 கோடி வரம். 7.5 கோடி வரமா? ஆமா அப்படியே சாமி 7.5 கோடி வரம்னா என்ன? எப்படிங்க? எப்படி 7.5 கோடி வரம்? காடுகரை தோட்டந்தரவை நகரட்டு அரண்மனை ஆத்தி வண்டி பண்டாரா தங்கம் வைரம் அல்லல குறையாத இதெல்லாம் எங்க அப்பா முதல்லயே கொடுத்துட்டாரு. 7.5 கோடி வரங்களா? அதாவது சுருக்கமா சொல்ல போனா இந்த உலகத்துல பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்தவங்க அருந்ததி குலம். பாரு டேய் அப்படி கிடையாது. பிறக்கும் போதே பணக்காரன். பிறக்கும் போது பணக்காரன். 7.5 கோடி வரம். அடியே அப்பா அப்படி வரத்தை கொடுத்தாரு எங்க அப்பா. சரி சிவபெருமான். ஆமா சரி வரத்தை கொடுத்து 2 பேரும் போயிட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? சரி நம்ம இருக்கிறது ஒண்டி ஒருத்தன். ஆமா கடன் தனியா இருக்கிறேன். ஆமா செருப்பு தைக்கிற வேலை. 2 கோடி வளர்த்து கொடுத்தாரு. சின்ன 2 கோடி வளர்த்து கொடுத்தாரு. அந்த நல்லா இருக்கு. ஏன் சின்ன ஓய் 2 கோடி பணக்காரரே நல்லா இருக்கறியா? அப்புறம் நம்ம ஊருக்கு சாவுகாரிமா? சாவுகாரி. சாவுகாரி. ஏய் யார் விட்ட சாவுகாரி? சபரிமலை காட்டுங்க. யார் விட்ட ஏய் இல்ல சபரிமலை காட்டுங்க. பிச்சை எடுத்துறவே. நாளைக்கு போங்க ஆண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு. எதுக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு. ஏய் அப்ப என்ன பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க தாங்க பிச்சை எடுத்து போடுவீங்கறீங்க. அட இல்லடா இந்த சிவபெருமான் 7 கோடி வரத கொடுத்தாரு. அது வச்சு என்ன செஞ்ச? ஏங்க அது கேக்குறீங்க? அத ஏங்க கேக்குறீங்க? ஏய் 7 கோடி வரத கொடுத்தாருல அது வச்சு என்ன செஞ்ச? எல்லாம் போச்சுங்க. என்ன போச்சு? நீ எல்லாம் பிறக்கும் போதே பெரிய பணக்காரன்னு சொன்ன. இப்ப ஏன் பிச்சைக்கார மாதிரி தோப்பற எல்லாம் மாட்டிட்டு? தவள தம் ஆயில கட்ட மாதிரி. பாத்தியா? தவள தன் வாயால வாயால கட்டுதான். எப்படி? அது போல எங்க வாழ்க்கைய நாங்களே கெடுத்துக்கிட்டோம். ஒக்கால ஓடி. ஒக்கால ஒக்காலோடு ஓடியா? யாரும் நம்ம தங்க ஓடுற மக்கள். ஏய் கட்ட ஓடியா? ஓடி அவன் பிடிடா. ஓடுற மக்கள். என்ன சொல்லுன்னா 7.5 கோடி வரம் என்ன ஆச்சு? ஆமா 7 கோடி வரை சிவபெருமான் கொடுத்தாருதா. அது வச்சு பொழைக்கிறே என்னாச்சு? எங்க வச்சிருக்க? என்னென்ன பண்ணா? அந்த 7 கோடி வரம் எங்க போச்சு? எங்க போச்சு? எங்களுக்கு இல்ல. என்ன ஆச்சு? ஏன்னு கேளுங்க. என்ன காரணம்? எனக்கு தான் செருப்பு தைக்கிற வேலை கொடுத்தாரு. ஆமா நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண? தினமும் மரம் ஏற முடியுமா?
மரமேவி தென்னை மரம் செருப்பு செய்ய முடியுமா சரி, சரி, செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் மாட்டு வண்டி கட்டுவேன் ஓ மாட்டு வண்டி ஆமா எதுக்கு சந்தைக்கு போவேன் சரி அங்க போய் எருமை தோடு மாட்டு தோடு ஓஹோ. இதெல்லாம் கொண்டாடுவேன் ஓ வியாபாரத்துக்கு ஆமா சரி அந்த தோடெல்லாம் கொண்டாந்து ஆவாரம் மட்டை கொண்டாந்து சரி அந்த தோலை ஊற கட்டி சரி அதுல வந்து செருப்பு தைக்கிறது ஓ செருப்பு தைக்கிற வேலை ஆமா சரி இதே வேலைங்க சரி இப்படியே இருந்தா தினமும் பொழுதுக்கு உட்கார்ந்து தைச்சா ஆமா உடம்பு எதுக்கு ஆகுது உடம்பு இருப்போட எதுக்குன்னு ஆகும் எதுக்கு ஆகுது எதுக்கு ஆகுது உடம்பு பண்ணிக்கு என்ன பண்றது அவன் என்ன பண்ணுது கொஞ்சம் அப்படியே இது ஆரம்பிச்சுட்டுங்க இதுன்னா என்னடா புதையலா புதையனா போதுங்க அடா தண்ணி தண்ணி தாவத்தை குடிக்கிறது தெருவு அது பின்னாடி கோட்டரு அது எல்லாம் அப்பலுங்க கோட்டை குடிச்சா உடம்பு கேடுங்க பட்டசாராயா அதுதான் குடிக்கணும் தெருவா எல்லாமே கலந்து ஓ பட்டசாரா தெருவு அப்புறம் ஏங்க காலையில எந்திரிப்பேன் ஆமா. போவேன் சாயங்காலம் போவேன் சாராயம் குடிப்பேன் கல்லு கடைக்கு போவேன் கல்ல குடிப்பேன் சாயங்காலம் எத்தனை சொல்லுவது சாராயம் குடிப்பேன் வீட்டுக்கு வருவேன் களி கிளறுவேன் கறி வறுப்பேன் கல்ல குடிப்பேன் சாராயம் குடிப்பேன் களி கிளறுவேன் கறி வறுப்பேன் கல்லு கடைக்கு போவேன் கேனக்கூதி சொல்றதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு வந்து கேனக்கூதி மாதிரி தெரியல என்னங்க உங்களுக்கு வம்பா போச்சு சொல்றதை திருப்பி திருப்பி சொல்ற நீ சாமி கல்லும் சாராயமும் கலந்து குடிச்சா கல்லு சாரை கலந்து குடிச்சா கல்லும் சாராயம் கலந்து குடிச்சா கலந்து குடிச்சா கலக்கிட்டு கூட மயிருக்கு சமம் அப்படியே முண்டியாட்டு ஓக்கா எப்படிங்க கல்லு சாரை கலந்து குடிச்சா கலெக்டர் கூட மயிருக்கு சமமா ஒரு நாளைக்கு குடிச்சு பாருங்க அந்த மாதிரி அப்ப நான் ஒரு மயிறு சமம் இல்லைங்க இல்ல நான் ஒரு மயிறு சமம் கல்லும் சாராயம் கலந்து குடிச்சா மதி போயிருங்க மதி போய் உங்களை மாதிரிங்க உங்களை மாதிரிங்க அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஆள் தண்ணி போட்டு எவடா தரும கட்டா எவடா பூஜாரி ஏமரா கல்ல கட்டி ஏமரா கூறு கட்டி ஓடுற கூத்தாடி அமைதியாருங்க அப்பதான் என்னாச்சுங்க ஒரு நாள் ஏகப்பட்ட போதை சரி அந்த போதையில அந்த மண்டி பெரிய தோல் மண்டி ஆமா தோல் மண்டி அந்த தோல் மண்டியில படுத்திருக்கேன் சரி அந்த நேரத்தை பாருங்க அந்த தோல் மண்டி முன்னால ஒரு அரியா பையன் ஒரு 10 வயசு பையன் சரி அந்த வழியா வர்றான் யாரு ஆமா பையன் ஏய் கிளம்பு வர்றான் சரி அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது சோறு வந்து எத்தனை நாளாச்சோ தெரியல அவன் வரும்போது என்னாச்சு பசி மயக்கம் சரி அந்த தோல் மண்டி கிட்ட படுத்துக்கிட்டான் அந்த பையன் ஆமா சரி நான் போத தெரிஞ்சு வெளியே வந்து பார்த்தேன் சரி அவன் வந்து பசியில் இருக்கிறான் என்ன பண்ணும் சோறு கொடுத்தேன் ஆமா சரி சோத்தை கொடுத்து யாரான்னு கேட்டேன் அவன் என்ன சொன்னான் எனக்கு யாருமே இல்லைங்க நான் ஒரு அனாதை அப்படின்னு அவன் சொல்ல சரி நான் யோசனை பண்ணி பார்த்தேன் எப்படி நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம் ஆமா இவன் அனாதைங்கிறான் அனாதை இருக்கான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணை சொன்னாங்க அதனால ஏன்டா அனாதைங்கிறேன் நான் இருக்கிறேன்ல இந்த தோல் மண்டியில ஏதாவது ஒரு வேலை செய் அம்மா கரெக்டா போட்டு இந்த தோல் மண்டி முன்னால வந்து விழுந்தவனை எந்திரிச்சு எழுப்பி யாருன்னு கேட்குமா அனாதனை சொன்னான் சரி இந்த மண்டியில ஏதாவது வேலை செய் அப்படின்னு அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன் பையனுக்கு சரிங்க என்ன வேலை என்ன வேலைங்க தோல் எல்லாம் ஊற கட்டுவான் பொழுதுக்கு ஊற கட்டுவான் சரி அந்த மொடாவுக்கு காவலா இருப்பான் அந்த மொடாவு காவலா இருந்த அந்த தோலை வந்து காய வைக்கணும்ல அந்த தோலை எல்லாம் முட்டி கொண்டு போய் சரி தோல் மூட்டை சுமந்து அந்த காய வைப்பான் அதனால அவனுக்கு என்ன பேர் என்ன வச்சேன் பேருங்க தோல் முட்டின்னு பேர் வச்சேன் ஓ அந்த பையனுக்கு பேர் தோல் முட்டி ஆமா சரி நமக்கு ஆளுகாரன் கிடைச்சிட்டானே ஆளுகாரன் கிடைச்சிட்டானே சரி இனிமே படிக்க நமக்கு என்ன வேலை ஆமா அப்படின்னு சொல்லி சரி நான் எந்த நேரம் பார்த்தாலும் கல்லு கடை சாரா கடைக்கு தெரியுது ஓ எல்லாம் கல்லு கடை சாரா கடை போறது குடிக்கிறதே வேலை கல்லு கடை சாரா கடைக்கு போறேங்க சரி இவன் வேலை பண்ணிட்டு இருக்கான் சரி பையன் ஒருத்தர் பையன் ஒருத்தர் உங்களுக்கு என்ன கவர் சொன்ன மாதிரி அப்ப சிவபெருமான் பார்த்தார் என்ன எப்படி தென்னை மரத்துல நம்ம நெத்தி வேர்வில ஒரு பையன் பிறந்தான் ஆமா 7.5 கோடி வரத்தை கொடுத்தோம் இந்த வரத்தை எப்படி வச்சிருக்கான் நல்லதுக்கு செய்யறானா இல்ல கெட்டது பயன்படுத்துறானா சரி போய் பாத்துட்டு வரலாம் ஓஹோ அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்றாரு ஒரு கிழவ உருவத்துல வராரு ஒரு கிழவ உருவத்துல சிவபெருமான் வராரு கிழவ உருவத்துல சிவபெருமான் வர்ற சரி அன்னைக்கு பார்த்து நான் ஏகப்பட்ட போதையில கிடக்குறேன் அவன் நீங்க ஆமா சரி சரியான போதை இந்த பையன் தோல் முட்டி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் யாரும் அந்த பையன் தோல் முட்டி பையன் ஆமா சரி அந்த பெரியவரை வந்த சிவபெருமான் கூப்பிடுறாரு எப்படிங்க ஏப்பா தம்பி உன் எஜமான எழுப்பு என் கால்ல புல்லு இருக்குது சரி அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல அவர் சொல்ல ஆமா இந்த தோல் முட்டி பையன் என்ன பண்ணா கால் மாட்டு வந்து நின்னுட்டு எங்க எஜமா யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் கால்ல முள்ளு அரிச்சா அதை எடுத்து விடுங்க அப்படின்னு அவன் சொல்ல நான் தான் போதில் இருக்கிறேன் இதப்பா நெப்பும் தெரியல நிதானமும் தெரியல சரி எவன்டா வந்திருக்கிறான் யாரோ எழுப்புறேன் அப்படின்னு போகிற வேகத்துல ஒரே உதை அதே சார் நான் உதவிச்சுட்டீங்க நடந்தது நடந்த மாதிரி சொல்ல முடியல ஆக்சன் காட்ட சொல்லுங்க அந்த மாதிரி பையனை பையனை உதச்சிட்டியா தோல் முட்டி பையன் வந்துச்சு அப்ப அவன் என்ன பண்ணா ஐயோ நம்ம எதுமா போதை இருக்கிறாரு அவரால முடியல சரி அவர் இல்லையா போகுது அவர் ஆளுக்காரன் நான் இருக்கிறல நான் எடுத்து விடுறேங்க சரிங்க அப்படின்னு தோப்பரை தூக்கிட்டு போய்
கிழவனா இருந்த சிவபெருமான் கால இருந்த முள்ளு வலிக்காம வாங்கி விட்டான். யாரும் தோல் முட்டு பையன். ஆமா சரி. கிழவனா இருந்தவரு அப்படியே நான் பிரசண்டமாகி இந்த பூமிக்கு ஆகாயத்துக்கு நிக்கிறார். யாரு? சிவபெருமானுங்க. ஆமா. என்ன ஆனாரு? பிரசமாயிட்டாருங்க. பிரசவமாயிட்டாரு. எனக்கு குழந்தையே போட்டுச்சு. பிரசண்டமாயிட்டாரு. அப்படியே ஈஸ்வரனா உருவாக்குறாரு. பொய்ய உருவம் எடுத்துட்டாருங்க. சரிங்க. இந்த பூமிக்கு ஆகாயத்துக்கு நிக்கிறார். சரிங்க. அப்புறம் என்ன பண்ணாரு? அகோரமான கோபம் வந்த அந்த சிவபெருமான், அடே தற்கலியா, யாருக்குமே கொடுக்காத வரத்தை உனக்கு நான் கொடுத்தேன். நீ என்ன பார்த்தாலும் தண்ணி போட்டு போதில் தெரியல. தண்ணி போடு. இந்த சொத்து வச்சு பாதுகாக்கக்கூடிய திறமை உனக்கு கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருங்க? எங்களுக்கு கொடுத்த 7.5 கோடி வரத்தை சரி அந்த தோல் முட்டி பையனுக்கு கொடுத்துட்டார். சார் இந்த 7.5 கோடி வரது வாங்கி அந்த பையனை கொடுத்துட்டாருங்க. பையனை கொடுத்தாரா? அது மட்டும் பண்ணாரு. என்ன? ஏய், உனக்கு வயசுதான் சின்னது, சரி, ஆனா புத்தி பெருசு. இவன் கூட இருந்தா இவன் புத்தி உனக்கு வந்துரும். போகோ இனிமே படிக்கு. சரி, இவனோட இருக்காத. இதுவரைக்கும் தோல் முட்டியா இருந்த நீ இனிமே படிக்கு கோமுட்டி செட்டியா போ. செட்டியார போன வரத்து கொடுத்துட்டாருங்க. அந்த செட்டியார் கோமிட்டி செட்டியார் வந்து ஒரு காலத்துல எங்க ஜாதிக்கு ஆளுக்கார முடியும். யார்? தோல்முட்டி. கோமிட்டி செட்டியாருங்களா? அதான் தோல்முட்டி தான் கோமிட்டி செட்டியார். சரிங்க. அன்னைக்கு போச்சுங்க 7.5 கோடி வரம் போச்சுங்க. காடு போச்சு, கரகவு போச்சு, தோட்டம் போச்சு, எல்லாம் போச்சு, உறவு போச்சு, அரமனை போச்சு, ஒத்தர வச்சோம் எல்லாம் அன்னைக்கு பேடம் தானுங்க. எல்லாம் இருக்கட்டும். அந்த மரமெல்லாம் போன உடனே போதகதில கோதையாய் போச்சு. எனக்கு போதகதில தெரிஞ்சு போச்சு. சரி, அப்புறம் போய் அழுவரும் பாருங்க. இப்படி என்னன்னு அப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். சரி, மறுபடியும் வரம் கொடுங்க. மறுபடியும் கேக்குற நீ? ஆமா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? வரம் கேட்டேன். சரி, எங்க அப்பா கிட்ட ஏதோ தெரிஞ்சிரியா பண்ணிட்டேன். சரி, மறு வரம் கொடுங்க அப்படிங்கும் போது அப்பதான் எனக்கு கொடுத்தாரு. எப்படி என்னன்னு கொடுத்தாரு? ஏ தற்கலியா, நீ எப்பாடு பட்டாலும் புப்பாட போ. இப்பாடுபட்டாலும் புப்பாடு போ. ஆமா. மழையளவும் உன்னிடத்துல இருந்தாலும் சரி, மத்தியானம் ஒரு சோத்துக்கு வழி இருக்காரு. சோத்துக்கு எல்லாம் போ. ஆமா. சரி, அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டானுங்க. கெஞ்சுகிறதே கூட்டுகிறது, கெஞ்சுகிறதே கூட்டுகிறது, கெஞ்சுகிறதே கூட்டுகிறது, கெஞ்சுகிறதே தெங்குகிறது, கெஞ்சுகிறதே கூட்டுகிறது, கெஞ்சுகிறதே தெங்குகிறது, கெஞ்சுகிறதே கூட்டுகிறது. அதெல்லாம் செருப்பு என்ன மலை செருப்புல போடுறது இல்ல. அன்னைக்கு கொண்டாந்து போட்ட செருப்பு 2 செருப்பு. ஆமா. என்னாச்சுங்க? தோல்ல அந்த 3 ஆசை வச்சு தச்சனே. ஆமா. அது அந்த போச்சுடா. நினைச்சுங்க. அது நாய் தூக்கி போச்சுடா. நீ தெச்சு செருப்பெல்லாம் தோல் வாடது வாசகன் நாய் தூக்கிட்டு போயிருது. இனிமே தோல் செருப்பு வேண்டாம். இனிமே தோல் செருப்பே எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? நேரா போவேன், கடைக்கு போவேன். பாரகம் வந்திருக்கிறேன். காக்கா பழையமா காக்கா பழைய பாரகம் பேட்டா பூட் அம்மாய் செருப்பு. அவ பூக்கு செருப்பு இல்ல, அவ செருப்பு. இந்த மாதிரி செருப்பெல்லாம் எடுப்பேன். லேட்டஸ்ட் மாடல் 500, 600, 700 போட்டு 1000 ரூபாய் போனாலும் வைராஜன் எடுப்பேன். உன்னுடைய உதவி தேவையில்லை. ஆமா. டேய், அதை எடுத்தா குறைந்த வச்சுக்க 2-3 வருஷம் தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்ல. ஒரு 500 ரூபாய் மட்டும் செருப்பு எடுக்கிறேன். ஆமா. அப்புறம் செருப்பு அது